மக்களே கரெக்டா ஒரு 6 மணி நேரம் கழிச்சு திருச்சி உள்ள என்ற ஸ்டேஷன் நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்டு. இது ஏர்போர்ட் மாதிரி இருக்கு திருச்சி பஸ் ஸ்டாண்டு. இதுக்கு மேல பஸ் ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பஸ் ஸ்டாண்டு தான். இதெல்லாம் பஸ் ஸ்டாண்டு. நல்லா ஆக்சுவலா நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்டு. மக்களே இது வந்து கட்டண கழிப்பு நினைச்சிட்டு போறீங்க, இது பப்ளிக் டாய்லெட் தான். ஆனா உள்ள வேற லெவல். உள்ள போய் காட்டுறேன் பாருங்க. அதெல்லாம் ஒரு டீ வாங்கி வச்சுக்கோங்களேன். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு டீ. த்ரூ பஸ் இருக்கான்னு தெரியல, ஒரு நல்லா இருக்கு மக்களே. மக்களே இது பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தெரியலங்க, அது வேற ஏதோ இது ஏர்போர்ட் மாதிரி இருக்கு திருச்சி பஸ் ஸ்டாண்டு. அந்த மதுரை போறது அந்த பக்கம் போனோமா தாண்டி. ஸோ மதுரை போயிட்டு தான் திருச்சி இருக்கணும். பஸ் ஸ்டாண்டை பாருங்களா, பஸ் ஸ்டாண்டு மாதிரி இல்லைங்க, ஏதோ ஏர்போர்ட் மாதிரி இருக்கு. இருங்க உள்ள போய் காட்டுறேன் உங்களுக்கு. மக்களே எனக்கு பஸ் ஸ்டாண்ட் உள்ள இருக்கிற மாதிரி தெரியல, ஏதோ ஏதோ ஒரு மால் உள்ள இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே இருங்க எஸ்கலேட்டர் காட்டுறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வரேன் எஸ்கலேட்டர்ல. ஸோ இங்க மீன்ஸ் திருச்சியில ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. இதுக்கு மேல பஸ் ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பஸ் ஸ்டாண்டு தான். இதெல்லாம் பஸ் ஸ்டாண்டு பாருங்க, மேல பஸ் ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பஸ் வர ரூட் தான். வித்தியாசமா இருக்குல்ல, நம்ம கீழே தான் போலாம். இது அந்த இருக்கு பஸ் எல்லாம் நிக்குது. மேலேயும் ஒரு ஃப்ளோர் இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்குலாம். அது வந்து லோக்கல் பஸ் எல்லாம் போறதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இங்க இருந்து ஒரு 30-40 கிலோமீட்டருக்குள்ள போற பஸ்ஸுக்குள்ள அந்த பஸ்ஸுக்குலாம் மேல இடம் வச்சிருக்காங்க. வேற மாதிரிங்க, சும்மா தமிழக அரசு வேற லெவலில் வேலை செஞ்சிருது. இது ஸ்ரீரங்கம் போறதுக்கு, இது ஸ்ரீரங்கம் வழி பாலக்கரை ரூட்ல போறதுக்கு. ஸோ அப்படியோ இந்த அப்படி போயிட்டு அப்படி போயிரும் போல. இருங்க கீழே அங்கிருந்து கீழே காட்டுறேன். இது பாத்தீங்களா, இதான் நம்ம டீ குடிச்ச கடை. பிளஸ் வந்து இதுல வந்து சென்னை பஸ். ஸோ இந்த பக்கம் விழுப்புரம், அந்த கரூர் அந்த ரூட்டு போடுற பஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து மதுரை. ஸோ இது மேல வந்து இந்த லோக்கல் பஸ்லாம் இருக்குல்ல, நியர்பை இந்த திருச்சி சரௌண்டிங்ல ஓட்டுற பஸ் எல்லாமே இந்த லோக்கல்ல இங்கதான் இருக்கு போல மேல. பிளஸ் வந்து வேற லெவலா ஏர்லாம் போட்டு மேல வச்சிருக்காங்க. சென்னையில கூட அதை பாக்கலங்க, கிளாம்பாக்கத்துல. ஆனா இங்க வேற லெவலா இருக்கு. ஸோ பஸ் ஸ்டாண்டு. ஸோ இந்த வழியில ஆக்சுவலா இந்த வழியில போய் தான் அது கீழே வெளியே போகும் போல. ஸோ நம்ம வாங்க கீழே போகலாம், நம்ம பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்மளும் கீழே போவோம் வாங்க. ஆனா வேற லெவல் திருச்சி பஸ் ஸ்டாண்டு, செம்ம இம்ப்ரெசிவ். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெசிவ், வேற லெவல் இம்ப்ரெசிவ். நமக்கு பாருங்களா அழகா மேல வச்சிருக்காங்க பஸ் ஸ்டாண்டு. மேல இருந்து வியூ பாத்தீங்கல்ல, அதுதான் நீங்க இப்ப கீழே இருந்து பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாமே இந்த விழுப்புரம் போற ரூட்டு பஸ், நம்ம ஊருக்கு போறது. இப்போ நம்ம மதுரை போற ரூட்ல போயிட்டு இருக்கோம். எல்லாமே ரொம்ப சும்மா வேற லெவல் ஹைடெக்கா பண்ணிருக்காங்க. எதிர்பார்க்கவே இல்லை திருச்சி பஸ் ஸ்டாண்ட் சிட்டில இருக்கிறத விட இங்க இருக்கிறது அதுக்கு வேற பஸ் மேல நிக்கிறது சும்மா வேற மாதிரி பட்டைய கலப்பு. வேற லெவல் அதுல பஸ் ஸ்டாண்டு. முதல்ல இது திருச்செந்தூருக்கு டைரக்டா பஸ், மதுரை போய் பஸ் மாறிக்கலாம். திருச்சியே கிட்டத்தட்ட ஒரு 180-200 கிலோமீட்டர் இவ்வளவு சுத்தி சுத்துறாங்க. இது எவ்வளவு நேரம் சுத்துவாங்கன்னு தெரியல. மதுரை வரைக்கும் என்னோட நீங்க டிராவல் ஆகுது. ஆனா பஸ் எல்லாம் திருச்சி பஸ் ஸ்டாண்டு வேற லெவல்.
சும்மா அழகு சொல்லக்கூடாது, வேற மாதிரி திருச்சி பஸ் ஸ்டாண்டு வேற மாதிரிங்க. ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெசிவ் வேற லெவல், பெஸ்ட் இம்ப்ரெசிவ்ன்ற மாதிரி வேற லெவலா இருந்தது. ஸோ நீங்களும் இது மாதிரி திருச்சியில் இருக்கவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க.